ஹாய், வெல்கம் டு வீடியோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு மூளை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோல்டு வினர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். நல்லா பொரியட்டும். சோம்பு கலர் மாறினோன்னே 2 பல்லாரி எடுத்திருக்கேன், அதை பொடிசாக கட் பண்ணி கருவேப்பிலை 2 கொத்து எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன், உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா தொக்கு பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட வெங்காய தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த பதத்துக்கு வரணும். இப்போ நான் ஆட்டு மூளை 1 மூளை எடுத்திருக்கேன், ஒரு ஆட்டோட மூளை எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மூளையை தக்காளி வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை பொரியல் செய்வோம்ல அந்தமாரி பொரித்து விட்டுருக்கலாம். இப்போது மூளையை நல்லா துண்டு துண்டாக கரண்டியாலேயே நான் நசுக்கி விட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா நடுவில் 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையும் மூளையையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த முட்டை கவுளு ஸ்மெல் அடிக்காது, அதனால் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஆட்டு மூளை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.